பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் குறைவாக வழங்குவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழமைக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த வாரம் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டதாகவும் அருகாமையில் உள்ள பஞ்சாயத்து மற்றும் வார்டுகளில் நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் வரை சம்பளம் வழங்குவதாக கூறி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. கோவையில் இடுக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி 6.5 லட்சம் பணம் மற்றும் நவதானியங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. கோவை தாமஸ் வீதியில் அமைந்துள்ள இக்கோயிலில் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று 6.5 லட்சம் ரூபாயை கொண்டு கோயில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. அதேபோல் அம்மன் வீற்றிருக்கும் வாகனமான அன்னபட்சி முழுவதும் நவதானியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சென்ற மாதம் பிறப்பிக்கப்பட்ட GA-152 ரத்து செய்ய வேண்டும், மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீண்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், பிறப்பால் மீனவர்கள் மட்டுமே மீனவர் சங்கம் துவங்க உரிமையுள்ள நிலையில் மற்ற சாதியினர் மீனவர் சங்கம் என்று முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும், மீனவ மக்களுக்கு அரசால் வழங்கப்படும் சலுகைகள் முழு ஒதுக்கீடுகள் அனைத்தும் பிறப்பால் மீனவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும், மற்ற சாதியினர் மீனவர் கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொள்ள முறைகேடாக பதிவு சான்றிதழ் வழங்கிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூரில் டாஸ்மாக் குடோனில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காக்கலூரில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் குடோனில் இருந்து மாவட்டம் முழுவதிலும் உள்ள 265 டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்கள் அனுப்பப்படுகிறது. வழக்கம் போல இங்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10,800 மதுபான பாட்டில்கள் காணாமல் போயுள்ளது. தகவல் அறிந்த மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ரேணுகா மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை ஒருமையில் பேசி அதிகாரிகள் தகராறு செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் விடுமுறையை ஒட்டி உதகை குன்னூர் இடையே 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக வார இறுதி நாட்களில் ஊட்டிக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். அவர்களின் வசதிக்காக குன்னூர் முதல் ஊட்டி வரை சிறப்பு மலை ரயில் சேவை இன்று, நாளை மற்றும் வரும் 25ஆம் தேதி ஆகிய 3 நாட்களுக்கு இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 15 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். மேல்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி காலனி தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அச்சிறுமியை காணவில்லை என அவரது தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்ற இளைஞர் சிறுமிக்கு தாலி கட்டும்படியான வீடியோ இணையத்தில் வைரலானது. இதனை அடுத்து பாலாஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கடைசி ஆடி வெள்ளியை ஒட்டி 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
பழனி அருகே மஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சியில் பழமை வாய்ந்த உச்சிகாளியம்மன் கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி கடைசி வெள்ளியை ஒட்டி 1008 பால்குட ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பால்குட ஊர்வலத்தில் மஞ்சநாயக்கன்பட்டி, கணக்கன்பட்டி, காளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். உலக நன்மை வேண்டி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலில் 108 தாமரை மலர்களால் லலிதா சகஸ்ரநாம யாகம் நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் மழைவளம், விவசாயம் தழைக்கவும், குடும்ப ஒற்றுமை, திருமண தடை நீங்கவும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கவும், வியாதிகள் நீங்கி தீர்க்க ஆயுள் பெறவும் இந்த யாகம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜையும் 108 தாமரை மலர்களால் சகஸ்ரநாம யாகமும் 1008 பால்குட அபிஷேகமும் நடைபெற்றது.